ஷாம். ஷாம், you are an authorized race driver இல்லையா? பைக் தானே? ஆமா. எத்தனை சிசி பைக்? 125 cc, 150 cc. ஆஹா. 250 cc. உங்களுக்கு ஃபினான்ஷியலா எப்படி இருக்கு? இல்ல ஸ்டார்டிங் அதான் சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஜெனரேஷன்ல எல்லாமே ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்பான்சர்லாம் அவ்வளோ தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 rupees ரேஸுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கு. அதை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை எடுத்துட்டு 500 கட்டினீங்கனாலே அவங்களே பைக் கொடுத்துருவாங்க. ஃபியூல்லேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. பேசிக் அது. அதை நீங்கள் நல்லா ஓட்டி ப்ரூவ் பண்ணீங்கன்னா டேரக்டாக எடுத்துப்பாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் ரேசிங்கில் நான் ஓட்டிருந்தேன் 2 years. இப்போ இந்த இயர் வந்து 10 ரேசிங்கிறது அவங்ககிட்ட ஓட்ட போகிறேன். அண்ட் மலேசியாவில் ஓட்ட போகிறேன் இந்த இயர் ஃபுல்லாக. இது வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட் ப்ராப்ளமும் இருந்ததில்ல? இல்லை, உள்ள எல்லாருமே விழுந்தாலும் ஒன்றுமே ஆகாது. இது வரைக்கும் ட்ராக்ல யாரும் செத்ததா சரித்திரமே கிடையாது. கிடையாது. பக்கத்துல இருக்க அவரும் you are also authorized இல்லையா? அவர்கிட்ட கொடுங்க. சார் உங்க பேரு? மணிவண்ணன் மேடம். மணிவண்ணன், எந்த வயசுல இருந்து ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒரு 4 years ரேசிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வயசு உங்களுக்கு இப்போ? இப்போ 24 மேடம். 24. ஏன் இதை எடுத்துக்கணும் ரேஸ் டிரைவிங் வந்தீங்க? இல்ல ஆக்சுவலா நானும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல எல்லாம் ஓட்டிட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் என்னோட பிரதர் தான் வந்து இந்த மாதிரி ஓட்டுறதுலாம் வந்து ப்ராப்பரான இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வின் பண்ணிருக்கீங்களா? அது வரைக்கும் வின் பண்ணிருக்கேன் மேடம். எவ்வளவு தடவை அடி வாங்கிருக்கீங்க? இல்ல இதுக்கு நாங்க சூட் ஹெல்மெட்ஸ் எல்லாமே ப்ராப்பரான பிரச்சனை இல்ல. ரைடிங் ப்ராப்பரான ரைடிங் இருந்தா என்ன ஸ்பீட்ல விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது மேடம். அவர்கிட்ட கொடுங்க. சார் உங்க பேரு? என் பேர் ரமேஷ். நான் 96ல இருந்து பைக் ஓட்டிட்டு இருக்கேன். ஓ. என்ன ப்ராப்ளம்னா அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வண்டி ஓட்டின டைம்ல வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் யாரும் இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் இஷ்யூ. செகண்ட் வந்துட்டு மினிமம் 2 நாளாவது வந்துட்டு ட்ராக்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துட்டு ரேஸ் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு ஒரு நாளைக்கே வந்துட்டு உங்க சொந்த வண்டி எடுத்து ஓட்டுறீங்கன்னா டயர் மாற்றணும், எல்லாம் நிறைய வேலை இருக்கு. 3000 ரூபாய் கிட்ட செலவாகும். 3000 ரூபாய் பர் டே ஒரு நாளைக்கு, ஃபியூல்ல இருந்து எல்லாமே சேர்த்து. அந்த காலத்தில் என்னால் அவ்வளோ ப்ரூவ் பண்ண முடியல ஆக்சுவலாக பைக் ரேசிங்கில். நான் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்ட் ஆனேன். ஆக்சுவலாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு, அப்ராட் போயிட்டேன் நான். அதனால என்னால் ப்ராப்பராக எதுவும் பண்ண முடியல. என்னோட கசின் வந்துட்டு இன்னைக்கு இஸ் வில்லிங் டு கோ ஃபார் ரேசிங். ஐ யூஸ் டு டெல் ஹிம், எப்போ பார்த்தாலும் ரோட்டில் வந்துட்டு உனக்கு திறமையை காட்டாத, உனக்கு ப்ரூவ் பண்ணுமா, டேலண்ட் இருக்கா, ட்ராக் வா. அவனுக்கு வந்துட்டு ஃபுல் கைடன்ஸ் நான் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நவ் இஸ் ஆன் கண்ட்ரோல் நவ். ஒரு 2 வாட்டி மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு அவனுக்கு. முத்து சார் எனக்கு 97லேருந்து தெரியுமாண்ணா? 97லேருந்து பழகம் அவர் எனக்கு. இதோ இவர்கிட்ட கொடுங்க மைக். அந்த லாஸ்ட் உட்காந்துக்காரு. நீங்களும் ஆத்தரைஸ்ட் பர்சன் தானே? உங்க பேர் சார்? என் பேர் வினோத்குமார். வினோத்குமார், நீங்க இது வரைக்கும் எத்தனை ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ட்ராக்ல ஓட்டி இருந்தா இல்ல, ட்ராக்ல இல்லன்னா? ட்ராக்ல இல்லன்னா ஒரு 2-3 ஆக்சிடென்ட்ஸ் தான். ரேசிங் வரதுக்கு முன்னாடி. ரேசிங் வரதுக்கு முன்னாடி தான். ஆனா நீங்க இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க 4 பேருமே வந்து ட்ராக்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. பினான்சியலா முன்ன பின்ன இருந்தா கூட அதுதான் வேணும், நீங்க அந்த பேஷனை கண்டினியூ பண்றீங்க இல்லையா? உங்க விருப்பம் அது. இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு இந்த தைரியம் இருந்தா ரோட்ல ஓட்டலான்ட்டு. அதே தைரியம் வச்சு ட்ராக்ல வந்து ஓட்ட சொல்லுங்க. யாரும் ஓட்ட சொல்ல வேணாம்னு சொல்ல போறது இல்ல. இல்ல, ட்ராக்ல ஓட்டும் போது உங்களுக்கு அந்த டிராபிக், அந்த த்ரில் இல்ல. அந்த டிராபிக்ல ஓட்டும் போதுதான் அந்த த்ரில் இருக்கு இல்லையாப்பா? ஆமா, எல்லாம் தலையாட்டுறாங்க. ஆனா அது டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கறத மாத்திரம் நீங்க மறந்துடக்கூடாது. ஆனந்த் சொல்றாரு, நான் வந்து 140 ஓட்டுவேன் சிட்டில டிராபிக் உள்ள அப்படிங்கிறாரு. நீங்க இவ்வளவு ட்ரெயின் பண்றீங்களே, நீங்க ஏன் ஆனந்த வந்து ட்ரெயின் பண்ணக்கூடாது? அந்த அளவுக்கு சிட்டிக்குள்ள ஃபாஸ்ட் ஓட்ட வேண்டாம்னு ஏதோ ஒரு வெறியில உட்கார்ந்துருக்காரு அவர். இல்ல, நவ் ஹி ஸ்டாப்ட் டூயிங் இட். நிறுத்திட்டாரா? கம்ப்ளீட்டா நிறுத்திட்டான். ஏன்னா சம்டைம்ஸ் அது ஃபேட்டலா இருந்துட்டுனா ஓகே, ஏதாவது அடிபட்டு விழுந்து படுத்து திருப்பி எழுந்து வரணும்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். சார், நீங்க இந்த மாதிரி பைக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுங்கிறது நியாயமா? அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? சட்டப்படினா கிரவுண்ட்ல ஓட்டுறதுக்கு தான் நாங்க பண்ணி கொடுக்குறீங்க. அது வந்து ரோட்ல அவங்க ஓட்டுறதுக்கு வந்து நம்ம இதே பண்ண முடியாது மேடம். இவங்க வந்து பாதி பேர் ரோட்ல ஓட்டுறாங்களா? அதுக்கு என்ன பண்றீங்க? உங்ககிட்ட சொல்லி எடுக்கிறது இல்லையா? அவங்க சொல்லி எடுக்கிறது இல்ல மேடம். சொல்லாம எடுக்கிறது. இதுக்கு எதுவும் ஒரு பாதுகாப்பான சட்டமோ இல்லனா நீங்க இங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறது எதுவுமே இல்லையா? இருக்கு மேடம். அதாவது அவங்க கிரவுண்ட்ல ஓட்டணும்னா அவங்க கிளப்ல போயிட்டு லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிரவுண்ட்ல ஓட்டலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை. இப்ப நான் பண்ணி தரலனா கூட அதுக்குன்னு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த பார்ட்ஸ் வாங்கி நீங்க மாட்டீங்கன்னா பண்ணி தரலன்னா என்ன பண்ணி தர்றீங்க? இப்ப நம்ம கிட்ட வந்து அவங்க வேலை செய்யலாம். அந்த வண்டி, அந்த பைக் நம்ம கிட்ட பண்ணலன்னு வச்சுங்களேன், அதே இப்ப நம்ம பண்ற செய்யற பார்ட்ஸே விக்குது. அசம்பிள்டு அதை வாங்கி போட்டாலும் இதே ஃபாஸ்ட் வந்துடும் உங்களுக்கு.
எந்த வயசுல இந்த ரேஸுக்கு வரலாம் பிள்ளைகள் நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா நீங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு மெக்கானிக் ஷாப்ல இருந்து வேலையை கத்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சவங்க தெரியும் மேடம். இல்லையா? அதாவது 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் விழுந்தாலும் உள்ள கிரவுண்ட்ல வந்து ஒண்ணுமே ஆகாது மேடம். ஒரு சின்ன கிராச்சஸ் கூட விழாது. ஆனா அதே நீங்க வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடு நீங்க ரோட்ல ஓட்டுனீங்கனாலே விழுந்துட்டாலே இந்த மாதிரி நிறைய நம்ம எல்லாம் கிரீன் லைட் பார்த்த உடனே கூட ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்களே கவலையப்படாம. பட் இட்ஸ் ஹியூமனிட்டி பேசிஸ்ல நம்ம நிறுத்தி தான் ஆகணும். அதனால ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போய் ஆகணும் மேடம். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு இத்தனை பிள்ளைகளும் உங்களை ஹீரோவை நினைக்கிறாங்க. நீங்க தான் டைரக்டர். அவங்க எல்லாம் புதுமுகங்களாட்டம் தான் கை தட்டினாங்க. இவங்களை கூப்பிட்டு வச்சு தனியா நீங்க அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா? அதாவது மேடம் இப்ப இருக்கிற பசங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பசங்க வந்து இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்க. இப்ப இருக்கிற பசங்க இந்த காதுலயே வாங்குறது கிடையாது. அதான் சொல்ல உங்களுக்காக தான் சார் சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு இடைவேளைக்கு அப்புறம் இவரை தனியா விடுற நீங்க அவரை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காதுலயே நீங்க வாங்குறது இல்ல. உங்க டைரக்டரே சொல்றாரு நீங்க நல்ல கலைஞர்கள் ஆகணும்னா நம்ம மூத்த கலைஞர் மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட் பர்சன் ஆகணும்னா இந்த மாதிரி விதியோட விளையாடாதீங்க. செத்தா சாயலாண்டா நம்ம சாதிச்சுட்டு சாகிறோம் இந்த வார்த்தைகள்லாம் தேவையில்லை. நாம எல்லாருமே வாழறதுக்கு பிறந்திருக்கோம், சாதிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம். இடைவேளைக்கு அப்புறம் கதையில நிஜம். ஸ்டே டியூன்ட். பார்த்தா இத்தினூண்டா இருக்கீங்க சொன்னாங்களே, சொல்லுவாங்களே தட்டினா தாராந்துருவேன்ட்டு அந்த மாதிரி இருக்காரு. இத்தினூண்டு பையனா இருக்கு. அஸ்வின் ஈஸியார்ல ஓட்டி இருக்கியா வண்டி? அதான் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஃபாஸ்டாலாம் ஓட்ட மாட்டோம். லைக் சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான். அதுக்கு தள்ளிண்டே போலாம். அவ்வளோ ஸ்லோவாலாம் இல்லை. ஃபாஸ்டாலாம் ஓட்ட மாட்டோம் நீங்க எல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் நம்பிடுவோம் நினைக்கிறீங்களா? அடுத்து நம்மகிட்ட உட்காந்து பேச போறது மிஸ்டர் அஸ்வின் சுந்தர். அவர் வந்து இன்னைக்கு தான் பிராண்ட் அம்பாசடர் ஃபார் வோக்ஸ்வேகன் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஃபியூ இன்டர்நேஷனல் ரேசிங் இதுல வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. பார்த்தா இத்தினூண்டா இருக்கீங்க சொன்னாங்களே, சொல்லுவாங்களே தட்டினா தாராந்துருவேன்ட்டு அந்த மாதிரி இருக்காரு. இத்தினூண்டு பையனா இருக்கு. அஸ்வின் ஈஸியார்ல ஓட்டி இருக்கியா வண்டி? அதான் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஃபாஸ்டாலாம் ஓட்ட மாட்டோம். லைக் சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான். அதுக்கு தள்ளிண்டே போலாம். அவ்வளோ ஸ்லோவாலாம் இல்லை. ஃபாஸ்டாலாம் ஓட்ட மாட்டோம் நீங்க எல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் நம்பிடுவோம் நினைக்கிறீங்களா? எவ்வளவு ஸ்லோவா ஓட்டுவீங்க? ஸ்லோவானா லைக் 100 கிலோமீட்டர் ஸ்லோவா ஓட்டுவீங்களா? 100 கிலோ அதோட ஸ்லோவாக தான் ஓட்டுவோம். எப்பனா லைக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருந்தோம்னா எப்பனா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோம். இவர் தான் யங்கஸ்ட் ரேசர் இன் இந்தியா. சின்ன வயசுல இருந்து அப்பா வந்து நிறைய பைக்கு கார் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரா? இல்லை அப்படி இல்லை. எங்கள் அப்பா டிரான்ஸ்போர்ட்டராக இருந்ததுனால என்ன நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒர்க் ஷாப் அதாவது ஷெட் அங்கே தான் இருப்பேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் அப்பாவோட வீட்டுக்கு போவேன் அந்த மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்து டிரைவர்ஸ் அவங்க கூடலாம் பழகி எனக்கு அந்த வண்டி மேல காதல் வந்துருச்சு. அதான் கார் பைக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மா இதை வந்து சம்மதிச்சிருக்காங்களா? அதான் நான் சின்ன வயசுல பிடிக்குதுன்னு சொன்னேன். நான் வந்து ஆக்சுவலாக வெள்ளூர் எங்கள் ஊர். 2001 வரைக்கும் வெள்ளூரில் இருந்தேன். 2002ல் இங்கே வந்தோம். வரும்போது வெள்ளூர்ல பைக்லயே வந்துட்டீங்களா? பைக்லாம் வரல, கார்ல தான் வந்தேன். அப்பெல்லாம் எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓட்ட தெரியாது. நான் 19. ஸோ அப்போ 2003ல அதுக்கப்புறம் கோகார்ட் ட்ராக்னு ஏவிஎம் ஸ்டுடியோவில் கோகார்ட் சர்க்கியூட் இருந்தது. ஸோ அங்கே வந்து சும்மா ஓட்ட போயிருந்தோம் கார் அந்த கோகார்ட்டை. ஓட்ட போனோடனே ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினேன். ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் எனக்கு ரேசிங்னா ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால அவங்க சரி நீ அதை ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுன்னு அவங்க இது பண்ணாங்க. சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை எப்பாவது வந்திருக்கா? அந்த மாதிரி ஆசை யாருமே அப்ரோச் பண்ணலையா? நான் எனக்கும் ஆசை இல்லை. உங்களுக்கு எல்லாம் அப்ரோச் பண்ணாங்கன்னா நடிப்பீங்களா? இல்லை. ஒரு ரேஸ் டிரைவராகவே சினிமாவில் உங்களை போட்டா வேணா முத்துக்குமார கூடவே வர சொல்லலாம். ஏற்கனவே இருக்காரு மிஸ்டர் அஜித் குமார். படிக்கிற வயசுல இன்னும் விதவிதமா சாதிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்து பிள்ளைகள் கோடிக்கணக்கா சம்பாதிக்கணுங்கிற கனவுகளோட அலைகிற பிள்ளைகளுக்கு மத்தியில நீங்க வித்தியாசமா தான் கண்டிப்பா எனக்கு தெரியுங்க. ஐ ஹேவ் டு சல்யூட் யூ ஆல். ஏன்னா எங்களோட பேஷனை நாங்க வந்து ப்ரொசீட் பண்ணோம் நீங்க நினைக்கிறீங்க, இல்லைன்னு நான் சொல்லல. அதுல வந்து வீர விளையாட்டுன்ற விதத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருந்து கொஞ்சம் அதிகபட்சமா பெற்றோர்களையும் கவனிச்சுக்கிட்டு தான் நல்லதுன்னு நான் நினைப்பேன். உங்களுக்கு வந்து டெஃபினட்டா யூஆர் ஒன்லி சன் இல்லையா? சொல்லுவாங்க இது என்னெல்லாம் சோறா போட போது என்ன சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி பண்ண போறேன்னு கேட்பாங்களே. இல்லை அப்படி இல்லை. இப்போ ரேசிங் நான் வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு தனி ப்ரொஃபஷன். நீங்கள் வந்து இதுலேருந்து சம்பாதிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இப்போ நான் இந்தியாவில் ஒண்டி ஓட்டிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 15 லட்ச ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறேன். கார்த்திக் நாராயண் மாதிரி ஃபாரின் நல்லா போயிடணும். நான் இப்போ ஃபாரின்ல போய் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் காசு ஸ்பெண்ட் பண்றேன். நான் வந்து ஃபோக்ஸ்வேகன் தெரியும்ல? ஆமா, ஃபோக்ஸ்வேகனோட இந்தியா பிராண்ட் அம்பாசிடர் தான் அந்த கார் கம்பெனிக்கு.
அண்ட் மை ஸ்பான்சர்ஸ் ஆர் எம்ஆர்எஃப் நரேன் கார்த்திகேயன் அண்ணா தான் என்னோட ஐடல் மாதிரி. அவர் தான் லைக் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. இந்த அளவுக்கு வளர்வீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததா, வளரணுங்கிற கனவு இருந்ததா? லைக் அச்சீவ் பண்ணணும்னு இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இந்தியாவிலேயே கோகார்ட் நேஷனல் சாம்பியன், பைக் அதாவது 2 வீலர்ஸ் நேஷனல் சாம்பியன், கார் நேஷனல் சாம்பியன், 3மே வின் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அது யாருமே அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ அதனால பைக்ஸ்லேருந்து நான் காருக்கு போனேன்னா எனக்கு காரில் வந்து பெட்டர் ஸ்பான்சர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அதனால கார் ரேசிங் வந்து ஆக்சுவலாக பைக்கோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் பைக் ரேசிங்காவது லைக் கொஞ்சம் இதில் பண்ணிடலாம். கார் ரேசிங் அப்படி இல்லை, உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்கணும். ஸோ அதனால பைக்லேயும் நான் இந்தியாவில் வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். சாரி டு இன்டரப்ட் யூ, பைக்குக்கு ஏன் வந்து ஸ்பான்சர்ஸ் வரதில்லை? பைக்குக்கு ஏன் வரது இல்லைன்னா காருக்கும் வரது இல்லை, பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால நான் போனேன். அதாவது மோட்டர் ஸ்போர்ட் அவர் சொன்ன மாதிரி லைக் கிரிக்கெட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து இப்போவாவது கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குது.